மாற்று கருத்தே இருக்கட்டும், இது என் தனிப்பட்ட எண்ணம். சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து இறந்து போன ஒரு தலைவர், அண்ணா இறந்து போன ஒரு தலைவர், கலைஞர் இறந்து போன தலைவர், ஜெயலலிதா இறந்து போன தலைவரில் பேசுறதுல அர்த்தமற்றது. அது வந்து கேட்டால் அது ஒரு வகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபத்தை திரட்டும். இங்கே கொள்கை அளவில் நீங்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறது தப்பே கிடையாது, நீங்கள் வந்து அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமையை பாருங்கள். நீங்கள் வந்து திராவிடத்தை எதிர்த்து அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்குறீங்க. யார்? சீமான். நொறுக்குனது சீமான் தான், விஜய் பண்ணலை. நொறுக்குனது வந்து சீமான் தான். அந்த நொறுக்குனது யாருக்கு பயன்பட்டுச்சு பார்த்தீங்களா? யாருக்கு பண்ணுது? 2 தேசிய கட்சி நீங்கள் வந்து விஜய் ஆதரிக்குது. ஒரு தேசிய கட்சி கேட்டால் 5 எம்எல்ஏ கொடுத்து சப்போர்ட் பண்ணுறான், இன்னொரு தேசிய கட்சி கேட்டால் வழி நடத்த போகுது. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? இப்போ புரியுதுங்களா? சீமான் வந்து எப்படி பயன்பட்டுருக்கிறார் பாருங்கள். எதிர்த்து களமானது காங்கிரஸை அடித்து நொறுக்குனது சீமான், சரிங்களா? திராவிடத்தை அடித்து நொறுக்குனது சீமான். பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கலை, நொறுக்கலை, எதுவும் பண்ணல, வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் அந்த பாரதியார் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண கடப்பாறைன்னு சொல்லிட்டு இப்போ பிராமணர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி தானே. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீமான் குறித்து பேசக்கூட மறுக்கிறாங்க. அதுவும் பாண்டே பேச்செல்லாம் கிட்டத்தட்ட நக்கல் துணியில் தான் இருக்குது. பிஜேபியை ஆதரிக்கிற ரவீந்திரன் துரைசாமி தான் வியூக அமைப்பாளராக ஒரு பார்ட்டில் செயல்படுறாரு, ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா திமுக, இன்னொரு பக்கம் மோடி. இப்படி பன்முகம் கொண்ட ரவீந்திரன் துரைசாமி தான் வந்து சீமானுக்கு வந்து ஒரு அட்வைசர், ஒரு பார்ட், ஒரு ஃப்ரீ அட்வைசர்னு சொல்லலாம். நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சார். நாம் வந்து அடுத்தவன் புத்திசாலியான்றதை நம்ம யோசிக்க வேண்டியதில்லை சார். அவன் புத்திசாலியாக இருக்கட்டும், முட்டாளாக இருக்கட்டும், எதுவும் தேவை. நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். சீமான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொள்கை தெளிவு இருக்குது, கோட்பாடு தெளிவு, தத்துவம் எல்லாமே இருக்குது சார். ஆனால் நீங்கள் வெளியேந்து இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் அவனை கட்டிப்பிடிச்சிங்க சார். 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவு சார். அது உங்களே நம்பி இருக்கிறாங்கல்ல. அந்த இடத்துல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சீமானுக்கு வந்து கட்டி அணைச்சதில்? அந்த டிவிக்கு வேட்பாளர் கட்டி அணைச்சதில் சீமானுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அந்த இடத்துல கிடையவே கிடையாது. நாகரிகம், பண்பு, இதுதான். அது எல்லையற்ற அளவு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தர்ம சங்கடத்துக்கு ஆளானது சாட்டை துரைமுருகன். என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். அங்கே சங்கடத்துக்கு ஆளானது சாட்டை துரைமுருகன் மட்டுமே இல்லை, சுற்றி இருந்த அத்தனை பேருமே வந்து. ஆனால் அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியாது.